நாம உடம்பு சரியில்லைன்னா சிக் லீவ் எடுப்போம். ஒரு எமர்ஜென்சினா பர்சனல் லீவ் எடுப்போம். டூர் போகிறோன்னா வெக்கேஷன் லீவ் எடுப்போம். எத்தனை பேர் பர்சனல் ஃபினான்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்குறோம்? ஃபர்ஸ்ட், பர்சனல் ஃபினான்ஸ் ஆர்கனைசிங்னா என்ன, அதுக்கு எதுக்கு ஒரு நாள் ஒதுக்கணும் அப்படின்னு நம்மள எவ்வளோ பேருக்கு தெரியும்? எனக்கும் இந்த டெட்டாக் பார்க்குற வரைக்கும் தெரியல. வாங்க அது என்னன்னு பார்ப்போம். இந்த டெட்டாக் கொடுத்தது வெண்டி டி லா ரோசா. இவங்க காமன் சென்ஸ் லேப் அப்படிங்கிற கம்பெனியோட கோஃபவுண்டர். இது ஒரு ஃபினான்ஷியல் பிஹேவியர் ரிசர்ச் லேப். அதாவது மக்கள் தங்களோட பணத்தை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு ரிசர்ச் பண்ணுறது. இந்த ரிசர்ச் மூலமாக லோ அண்ட் மிடில் இன்கம் குரூப் மக்கள் அவங்க ஃபைனான்சஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு ரிசர்ச் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறாங்க. வணக்கம், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது தி நெக்ஸ்ட் சாப்டர் பாட்காஸ்ட். நான் உங்கள் பிஜி. வாங்க இப்போ இந்த எபிசோட்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், பர்சனல் ஃபினான்ஸ்னா என்ன? சிம்பிளாக சொல்லணுன்னா நம்மளோட இன்கம் எவ்வளோ, நாம் எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், நம்மளோட சேவிங்ஸ், நாம் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நம்மளோட இன்சூரன்ஸ் அப்படின்னு எல்லாமே சேர்ந்தது தான் பர்சனல் ஃபினான்ஸ். நாம் பே பண்ணுற ரெண்ட், இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பில்ஸ், இபி பில், பால் பில், பேப்பர் பில்னு சின்ன செலவுலேருந்து பெரிய செலவு வரைக்கும் எல்லாமே இதில் வரும். இதில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? எல்லாத்துக்கும் செலவு பண்ணி தானே ஆகணும்னு நீங்கள் கேட்குறது எனக்கும் புரியுது. நமக்கு தெரியாமையே நிறைய தேவையில்லாத செலவுகள் செஞ்சிட்ருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நியூஸ் பேப்பரை வாங்குவோம். ஆனால் அதை படிக்கிறோமா இல்லை ஆன்லைனில் நியூஸ் படித்து தெரிஞ்சுக்கிறோமான்னு பார்க்கணும். ஆன்லைன்லேயே படிச்சிட்டோன்னா அதுக்கு நியூஸ் பேப்பருக்கு செலவு பண்ண தேவையில்லைல்ல. ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் கம்மி ரேட்டு தான். பேங்க்கில் லோன் ஏதாச்சும் வச்சுருந்தா அதோட இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு வழி இருக்கான்னு கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு இஎம்ஐயை கம்மி பண்ண முயற்சி பண்ணலாம். லாக்டவுனில் இருக்கும்போது போர் அடிக்குதுன்னு ஏதாவது ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அதில் ஆட்டோ பேமெண்ட் ஏதாவது போட்டிருக்கீங்களான்னு பார்க்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபைனான்ஷியல் விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஒதுக்குங்க. அதுக்கு பர்சனல் ஃபினான்ஸ் டே அப்படின்னு ஒரு பேரையும் வச்சுக்கலாம். அந்த நாளில் எந்த ஒரு அவசரமோ ப்ரெஷரோ இல்லாமல் நாம் நம்ம டெசிஷன்ஸை எடுக்கலாம். நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம செலவுகளை கவனிச்சிருந்தா தேவையில்லாமல் இவ்வளோ காசு போயிருக்காது, கொஞ்சம் சேவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பின்னாடி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே வராது. மணி நாட் ஸ்பெண்ட் இஸ் மணி சேவ்ட். நம்மளோட பர்சனல் ஃபினான்ஸ் டேவை நல்லபடியாக யூஸ் பண்ணுறதுக்கு வெண்டி சில டிப்ஸ் தராங்க. அதில் ஃபர்ஸ்ட், நம்மளோட பெரிய ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ், அதாவது கொஞ்ச நாளைக்கு இந்த செலவு மாறாதுன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி செலவுகளை பார்க்கணும். இப்போ உங்கள் ரெண்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா, நமக்கு இவ்வளோ பெரிய வீடு அவசியமா, இல்லை ஒரு பெட்ரூமை கம்மி பண்ணி கொஞ்சம் ரெண்ட் கம்மியாக வேறு வீடு பார்க்கலாமான்னு செக் பண்ணுறது. மொபைல் கனெக்ஷன் போஸ்ட்பெய்ட் வச்சுருந்தீங்கன்னா அது அவசியமா, இல்லை ப்ரீபெய்ட் இயர்லி பிளான் சீப்பான்னு பார்க்கணும். இப்போ எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நிறைய பண்ணுறோம். அப்போ கார் அவசியமானு பார்க்கணும். இது எல்லாமே ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா யோசித்து முடிவு பண்ண வேண்டிய பெரிய விஷயங்கள். அதனால தான் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் பண்ணணும்னு ஒரு நாளே ஒதுக்க சொல்கிறாங்க. செகண்ட், அச்சோ இது பற்றி நமக்கு ஐடியாவே இல்லை, ஆனால் பண்ணுறது தான் நல்லதுன்னு இருக்கிற விஷயங்கள். அதாங்க இந்த லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், பென்ஷன் ஃபண்ட், இது எல்லாமே அதில் வரும். இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலன்னா உடனே பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணியிருந்தா அதில் போடுற அமௌண்ட் போதுமானு செக் பண்ணணும். தேர்ட், உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட பர்சனல் ஃபினான்சஸ் பற்றி சொல்லுங்க, பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்கள் பார்ட்னருக்கு வேறு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி 2 பேரும் ஒத்து போகிற மாதிரி கோல்ஸை செட் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம் பாஸ். ஃபோர்த், சேவிங்ஸ்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு இல்லை ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஆட்டோ பேமெண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி மாதிரி. அப்போ தான் சேவ் பண்ணின அப்புறம் செலவு பண்ணுவோம். இல்லைன்னா ஆப்போசிட்டாக செலவு பண்ணிட்டு சேவிங்ஸுக்கு காசு இல்லாமல் போகும். ஃபிஃப்த், கடன் ஏதாவது இருந்தால் அதை மாதம் மாதம் கட்டுறதுக்கு பதிலாக வாரம் வாரம் கட்ட முடியுமான்னு பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினாலும் சீக்கிரம் முடிக்க முடியும். சிக்ஸ்த், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ண கஸ்டமர் கேரில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது கேஷ்பேக்ஸ் இல்லை ரிவார்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். செவன்த், உங்களுக்கு வர்ற ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும்ல, அதை ஃபஸ்ட்டு டிசேபிள் பண்ணுங்கள். ஸோ தேவையில்லாத எந்த திங்ஸும் வாங்க மாட்டீங்க.
8th, ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் வச்சுருந்தீங்கன்னா டெலீட் பண்ணிருங்க. அது உங்கள் பர்ஸுக்கும் நல்லது, உங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. 9th, இந்த டிப் இப்போ எதுக்கெல்லாம் செலவு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி. உங்கள் ஹாப்பினஸ்க்காக செலவு பண்ண வேண்டிய விஷயங்கள்: ட்ராவல், ஃபேமிலி டின்னர் இல்லை ஃபேமிலி அவுட்டிங், வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு ஹவுஸ் க்ளீனிங் சர்வீஸ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவசியம் செலவு பண்ணியே ஆகணும். 10th, இந்த மாதிரி ஒரு நாளை சில மாதங்கள் கழித்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பண்ணின டெசிஷன்ஸை ரீசெக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கணும். இது எல்லாமே போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த முடிவுகளை யோசித்து எடுக்க நமக்கு டைம் இருக்கும்போதே பண்ணினா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். அவசரத்தில் முடிவெடுத்தா ஒரு டவுட்லேயே இருப்போம். கண்டிப்பாக இந்த ஒரு நாள் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டெட்டாக்கோட லிங்க், காமன் சென்ஸ் லேபோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வேற ஒரு டாப்பிக்கோட நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.